ஹாய் ஒருவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரவுண்ட் 2க்கான சாய்ஸ் லிஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லாருமே இந்த மாதிரி சாய்ஸ் பில்லிங்க பண்ணுங்க. நாட் லெட்டர் வராது. தரமான ஒரு சாய்ஸ் பில்லிங் உங்களுக்காக ரெடி. 93,000 பேர் 1,00,000 பேர் இருந்தால் கூட யார் இருந்தால் கூட இந்த மாதிரி சாய்ஸ் பில்லிங் பண்ணால் நாட் லெட்டர் வராது. உங்களுக்கான காலேஜ் கரெக்டாக கிடைக்கும். ஓகேவா? சரி, எல்லாத்துக்கும் ஓவரால் இது மாதிரி போடுறதா நான் இப்போ சொல்கிறேன். சாய்ஸ் பில்லிங்கில் விருப்பப்பட்ட கல்லூரி மேலே இருக்கணும். நீ வந்து டாப் மோஸ்ட் கல்லூரியில் சீட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது சிஎஸ்சிக்கு ஈசிக்கு இருக்கான்னு பார்க்காத. மெக்கானிக்கல், ட்ரிபிள் இ, மெக்கட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அதுக்கப்புறம் பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, உனக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதில் ஒரு சில கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வச்சிருங்க. டாப் காலேஜ் விட்டுறாதீங்க. கோர்ஸ் முக்கியம் இல்லை, காலேஜ் தான் முக்கியம். ஃபஸ்ட்டு டாப் காலேஜ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் ரேங்க்குக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. அப்புறம் ரேங்க்குக்கு அப்புறம் இருக்க காலேஜ், உங்கள் ரேங்க்குக்கு அப்புறம் இருக்க கிடைக்கக்கூடிய காலேஜ் எல்லாம் போடுங்க. அப்போ தான் சாய்ஸஸ் நிறையா வரும். முக்கியமாக பிசி, ஓசி, பிசிஎம், எம்பிசி மாணவர்கள் நிறைய சாய்ஸஸ் வைக்கணும். 100க்கும் மேற்பட்ட சாய்ஸஸ் வைக்கணும். எஸ்சி, எஸ்சி மாணவர்களுக்கு, எஸ்டி மாணவர்களுக்கு டயர் 1லேயே ஏதோ ஒரு கல்லூரி கிடைக்கும். அதனால் அந்த மாணவர்களுக்கு வந்து சாய்ஸஸ் கம்மியாக வச்சா போதுன்னு சொல்ல, நீங்களுமே ஒரு 75 சாய்ஸஸ்க்கு மேலே வைக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ சாய்ஸ் லிஸ்ட்டு சொல்கிறேன். சாய்ஸஸ் எப்படி ரெடி பண்ணணும், என்ன மாதிரி ஆர்டரில் வைக்கணும், எந்தெந்த காலேஜ் எல்லாம் நீங்கள் வைக்கலாம் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறேன். ஸோ காலேஜ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். 200க்கும் மேற்பட்ட சாய்ஸஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனையே கிடையாது, நாட் லெட்டர் வராது. ஓகே, இப்போ நாட் லெட்டர் மேட்டர் கிடையாது. நமக்கு லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி காலேஜ் வேணும். சாய்ஸ் பில்லிங் போட்டு ஃபீஸு அஃபோர்டான ஒரு காலேஜ் வேணும். நல்ல பிளேஸ்மெண்ட்டுடைய ஒரு காலேஜ் வேணும். அதுக்கப்புறம் போயிட்டு வர தூரத்தில் நமக்கு போயிட்டு வர தூரம் அந்த மாதிரி பார்க்கணும்ல, அது நம்ம கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் ஹாஸ்டல் வேணுன்னா ஹாஸ்டல் எந்த ஊரில் நமக்கு சென்னை ஜோன்னா சென்னை ஜோன், கோயம்புத்தூர் ஜோன்னா கோயம்புத்தூர் ஜோன், எது விருப்பப்பட்ட ஒரு ஊரோ அங்கே நம்ம படிக்கணும்னு ஆசைப்படுவோம். ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி சாய்ஸஸ் போடுங்க. நான் இங்கே சொல்லியிருக்கேன் நீங்கள்லாம் போடணும் அவசியமே கிடையாது. நான் இங்கே ஆர்டரை சொல்கிறேன், நீ போடுறாந்தா போட்டுக்கோ, இல்லை நீ ஆர்டரை மாற்றிக்க. ஆனால் இந்த காலேஜெல்லாம் விட்டுறாத. இப்போ நான் சொல்கிற காலேஜெல்லாம் விட்டுறாத, உன் சாய்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. ஆனால் ஆர்டர் உங்களுடைய ஆர்டராக இருக்கணும், யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் நம்ம டீம்லேருந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். இப்போ கால் பண்ண எடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஆகஸ்ட் 3ஆம் தேதி உங்களுடைய வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய சாய்ஸ் ஆர்டர் பிடிஎஃப் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க வெரிஃபை பண்ணி சொல்லுவாங்க எது மேலே வைக்கணும், எது கீழே வைக்கணும், எது கரெக்டாக பண்ணிக்கணும். நாட் லெட்டர் வரக்கூடாதுன்னா நீங்கள் அனுப்பி செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு 5,000 பேருக்கு மேலே பண்ணி கொடுத்தோம். ஸோ நல்ல சக்ஸஸான காலேஜெல்லாம் எல்லாத்துக்கும் கிடச்சிது. அந்த மாதிரி உங்களுக்கும் கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஓகே ரைட். அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் ஃபஸ்ட்டு சாய்ஸாக வைங்க எல்லாருமே. ஆனால் இதில் சிஎஸ்சி, இசி எல்லாம் இருக்காது. ஏதோ பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி ஏதோ ஒரு கோர்ஸ் இருக்கும். யாருக்கு இருக்கோ இல்லையோ, நீ 150 கட் ஆஃப்னாலும் சரி, 140 கட் ஆஃப்னாலும் சரி, நீ வச்சிரு, அது உன் உரிமை. ஓகேவா? அடுத்து எம்ஐடி கேம்பஸ், பிஹெச்ஜி, இதுலெல்லாம் ப்ரொடக்ஷன், ஃபேஷன் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டாப் மோஸ்ட் கல்லூரியில் என்ன சீட் இருக்குன்னு. அந்த சீட்டை வைக்க ட்ரை பண்ணுங்கள். எஸ்சி, எஸ்டி மாணவர்களும் கண்டிப்பாக இருக்கும். கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, தியாகராஜா, பிஹெச்ஜி ஐடெக், சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ராஜலட்சுமி, குமரகுரு, ஜிசி சேலம், அழகப்ப செட்டியார், ஜிசி பர்கூர், லோயல் ஐகேம், அண்ணா ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர், கற்பகம். இதில் எல்லாம் உங்களுக்கு சீட்டு ஆல்மோஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, அதாவது ஓசி, பிசிக்கு, பிசிஎம்க்கு, எம்பிசிக்கு முடிஞ்சிருக்கும். எஸ்சி, எஸ்எஸ்டிக்கு வேணால் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் மெக்கானிக்கல் போன்ற கோர்ஸ், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ஃபேஷன் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, இந்த மெட்டலர்ஜி, இந்த மாதிரி கோர்சஸ் வேணால் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்தது இப்போ சாய்ஸ் ஆர்டர் எப்படி வைக்கலாங்கிறத சொல்கிறேன் பாருங்க. அதில் நீங்கள் வந்து எந்த மொக்க கோர்ஸ் இருந்தாலும் வச்சிருங்க. ஏன்னா வந்து நல்ல காலேஜ், நல்ல கேம்பஸ், அதை விட்டுறாதீங்க. எப்படியெல்லாம் சாய்ஸ் பில்லிங் பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி லைக் பட்டன் கிளிக் பண்ணி 2000 லைக்காவது வரவைங்க. அப்போ தான் ஆல் ஓவர் தமிழ்நாடு போய் ரீச் ஆகும். 2000 லைக்காவது வரவைங்க, 2000 லைக்கு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயமே ஆர்டர் தான். இப்போ நான் எப்படி பண்ணிக்கிறேன், பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதியில் சிஎஸ்சி, பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஷ் சிஎஸ்சி முடிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் பார்க்கலாம். பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வராவில் இசிஇ இப்படி இருக்கா. ஒரு காலேஜில் 4 கோர்ஸாவது போடு. சிஎஸ்சிலே ஒரு 4-5 கோர்ஸ் போடு. இசியில் இசி சம்மந்தப்பட்ட கோர்ஸ் போடு. ட்ரிபிள் இ போடுறேன்னா ட்ரிபிள் இ சேர்த்தி போடு. ஒரே காலேஜில் 5 சாய்ஸ் வை, 4 சாய்ஸ் வை, அப்படி வை. அதுதான் கரெக்டாக இருக்கும். தவிர நீ பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வராவில் சிஎஸ்சி இப்படி ராங்காக வைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன். இந்த மாதிரி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் தயவு செய்து வைக்காதீங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு காட்டினா தான் புரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய காலேஜ் எல்லாம் சிஎஸ்சி. இப்போ பாருங்கள், வெறும் சிஎஸ்சி தான் வேணும்னு மைண்ட் செட்டில் என்ன பண்ணுவீங்க, ஒரு காலேஜில் சிஎஸ்சி வைப்பீங்க. பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சிஎஸ்சி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது சொல்கிறேன். டாக்டர் கே வாசனில் சிஎஸ்சி, ஈஸ்வரில் சிஎஸ்சி, கிருஷ்ணாவில் சிஎஸ்சி, கலைஞரில் சிஎஸ்சி, விஎஸ்பி சிஎஸ்சி, எல்லா நல்ல காலேஜும் வச்சாச்சு.
இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதே ஆர்டரில் சிஎஸ்சி ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இசி வச்சிங்கன்னா திரும்பவும் அந்த இப்போ மேலே வச்சிருக்க கல்லூரி கீழே வந்த மாதிரி ஆயிரும்ல பாரு. ஸ்ரீ ஈஸ்வர் கீழே வந்துருச்சு, கிருஷ்ணா கீழே வந்துருச்சு, கலைஞர் கீழே வந்துச்சு, விஎஸ்பி கீழே வந்துச்சு, ஜேஎன் 108வது சாய்ஸாக இதெல்லாம் வருது. 108, 110, சவிதா 111, 112வது சாய்ஸ் வருது. எவனாவது டாப் காலேஜ் கீழே வைப்பாங்களா? அதனால தான் சொல்கிறேன், பெட்டர் யூ கோ ஃபார் காலேஜ். காலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்து வைங்க. இந்த மாதிரி காலேஜ் போட்டு இந்த மாதிரி வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற சாய்ஸஸ் வைங்க. அதாவது கோர்சஸ் அதிகப்படுத்துங்க. ஒரே காலேஜில் 4-5 கோர்ஸ் வைங்க. சார் நான் சிஎஸ்சி இசி போட்டுட்டு திரும்பவும் ஒரு 4-5 காலேஜ் வச்சுட்டு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இதே காலேஜில் ட்ரிபிள் போட்டு வைக்கலாமா? அப்படி வைக்கலாம். அது 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 வந்து ஒரு மெத்தட் வைஸு, அது ஒரு வேற மெத்தடு. அது நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட்டு கேட்டுக்கோங்க. 1414 பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா. ஃபர்ஸ்ட் அந்த காலேஜ்லாம் சீட் இருக்கா நான் காமிச்சல சிஇஜிலேருந்து, அதில் எல்லாம் சீட் இருக்கான்னு பார்த்துட்டு இதில் பார்க்கலாம். 1414 சிஎஸ்சி. அடுத்து பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, அதில் இசிஇ. பிரின்ஸ் டாக்டர் கேவர்ஸ்ல சிஎஸ்சி. இதில் இசி இல்லாதனால அதை வைக்கல. ஈஸ்வரில் சிஎஸ்சி, ஈஸ்வரில் இசிஇ. ஸ்ரீ கிருஷ்ணாவில் சிஎஸ்சி, ஸ்ரீ கிருஷ்ணாவில் இசிஇ. ராஜலட்சுமி இன்ஸ்டியூட்ல சிஎஸ்சி இசிஇ. சவிதா அடுத்து வந்து கலைஞர் கர்நாடகா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஎஸ்சி இசிஇ. கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அதில் 2 வச்சாச்சு. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா 1219 வச்சாச்சு. ஆர்எம்டி 1112 வச்சாச்சு. எஸ்ஆர்எம் ஈஸ்வரி 1304 வச்சாச்சு. சாய்ராம் 1419 வச்சாச்சு. விஎஸ்பி கரூர் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு கல்லூரி 2622 இசிஇ சிஎஸ்சி வச்சாச்சு. ராமகிருஷ்ண இன்ஜினியரிங் காலேஜ், மன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், மெப்கோ ஷலங்க், அதுக்கப்புறம் சென்ட் ஜோசப், அதுக்கப்புறம் வந்து பனிமலர், அதுக்கப்புறம் மகாலிங்கம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் சிஎஸ்சி இசிஇ 1126. விஎஸ்பி கோயம்புத்தூர் 2357. விஎஸ்பி கோயம்புத்தூர் விஎஸ்பியோட செகண்ட் கேம்பஸ். ஆனால் விஎஸ்பிக்கு 2க்குமே ஒரே பிளேஸ்மெண்ட் தான், சிஎஸ்சி இசிஇ. ஜிசிஇ திருநெல்வேலி. ஒருவேளை கவர்மெண்ட் காலேஜ் வேணும்னா கவர்மெண்ட் காலேஜ் மேலே வைக்கலாம், ப்ரையாரிட்டி ஒன்னோடது. அடுத்து தானிஷ் சென்னை சிஎஸ்சி இசி 1424 கவுன்சிலிங் கோடு. சோனா 2618. அடுத்து வந்து 2611 பாவை இன்ஜினியரிங் காலேஜ், ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இன்ஸ்டியூஷன் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இன்ஸ்டியூஷன். நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்க, பார்த்துக்கோங்க. சிஎஸ்சி இசிஇ. வேலம்மாள் மதுரை அடிச்சிக்கவே முடியாது 5986. அதுக்கப்புறம் ஆர்எம்கே குரூப்ஸோட மீனாட்சி சுந்தர்ராஜன், பிஎஸ்என் திண்டுக்கல் அடிச்சிக்கவே முடியாது. எஸ்ஆர்எம் வள்ளியம்மை காட்டாங்குளத்தூர். அதுக்கப்புறம் தந்தை பெரியார் 1516. ஜேசிடி கோருக்கு பேர் போன ஒரு கல்லூரி 2769 சிஎஸ்சி இசிஇ. நீங்கள் வேணால் வேறு கோர்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 2 கோர்ஸ் தான் கொடுக்குறேன். நீ எவ்வளோ கோர்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரே காலேஜில், சரியா? எவ்வளோ கோர்ஸ் வேணாலும் ஒரே காலேஜில் ஆட் பண்ணிக்கலாம். என்னோட வாதம் என்னன்னா, காலேஜ் இப்போ ஜேசிடி போடுறியா, ஜேசிடி போட்டுட்டு சிஎஸ்சி இசிஇ ட்ரிபிள்இ ஐடி அந்த மாதிரி வைங்கிற. இல்லை சார் எனக்கு சிஎஸ்சி தான் விருப்பம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிஎஸ்சி சம்மந்தப்பட்ட கோர்சஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4-5 காலேஜ் நல்ல காலேஜாக போட்டுட்டு அதுக்கப்புறம் 5வது சாய்ஸாக திரும்பவும் ஃபஸ்ட்டு போட்டதில் திரும்ப வந்து திரும்பவும் ஆமாம் இசிஇ அந்த மாதிரி போடலாம். நான் காட்டுறேன் அது எப்படி போடணும்னு. இல்லைனா இப்படி நீட்டாக வச்சுட்டு போயிருங்க. நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் 4962 கோவில்பட்டி. ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் சிஎஸ்சி இசி. கவர்மெண்ட் காலேஜ் ஈரோடு மிஸ் பண்ணிடாதீங்க. சாரநாதன் 3819. டானிஷ் ஐடெக் பிச்சனூர் அட்டானமஸ் கல்லூரி 12349 சிஎஸ்சி இசி. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சிஎஸ்சி இசி 3465. ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இன்ஸ்டியூஷன் இன் தமிழ்நாடு. கோயம்புத்தூர் செக்டாரில் மிகப்பெரிய ஒரு கல்லூரி 2749 சிஎஸ்சி இசி. கேஜிஐஎஸ்எல் கேஜி குரூப்ஸ் சுற்றி ஐடி பார்க் இருக்கு, வச்சுக்கலாம் 2751. வேல்டெக் மல்டிடெக் வேல்ஸ் குரூப்ஸோடது நீங்கள் வச்சுக்கலாம். டாக்டர் என்ஜிபி ஸ்ட்ரிக்டான ஒரு காலேஜ், நல்ல காலேஜ் இப்போ படிக்கலாம். ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் யூனிவர்சிட்டியாக மாறப்போகுது, பட் இருந்தாலும் ப்ரையாரிட்டியில் வச்சுக்கலாம். 1126 வேலம்மாள் ரெட் ஹில்ஸ். அதுக்கப்புறம் 2628 பாவையோட இன்னொரு கேம்பஸ். பாவையெல்லாம் நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் வைக்கலாம். 2வது கேம்பஸ் பார்த்துக்கோங்க. 1413 ஸ்ரீ வெங்கடேஸ்வர வடக்கல். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இன்ஸ்டியூஷன் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2726 எஸ்என்எஸ் எல்லாம் அடிச்சிக்கவே முடியாது. 3830 திருச்சியில் கே ராமகிருஷ்ணன், சாரநாதன் கே ராமகிருஷ்ணன். அடுத்து 3709 கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி செகண்ட் கேம்பஸ். 5904 கேஎல்என். பாருங்க இங்கே சாய்ஸஸ் ஆர்டர் பாருங்க. 101 100 சாய்ஸ் வந்துச்சு பாருங்க. கேஎல்என். அதுக்கப்புறம் காமராஜ் 4959. ராம்கோ 4678 ராம்கோ. அடுத்து 2613 கேஎஸ்ஆர் திருச்செங்கோடு. அடுத்தது 2608 எம் குமாரசாமி. அடுத்து 2725 ராமகிருஷ்ண இன்ஸ்டியூட் ராமகிருஷ்ணனோட ஃபர்ஸ்ட் கேம்பஸ் செகண்ட் கேம்பஸ். 1311 கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. 2708 இந்துஸ்தான். 2727 ஸ்ரீ சக்தி. அதுக்கப்புறம் 4955 பிரான்சிஸ் சேவியர். அடுத்தது 4971 சென்ட் சேவியர் கேத்தலிக். 5010 அன்யூனிவர்சிட்டி ரிஜினல் கேம்பஸ் மதுரை. அதுக்கப்புறம் திருநெல்வேலி 4020. 2620 விவேகானந்தா ஃபார் உமன்ஸ். அதுக்கப்புறம் 2740 இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்துஸ்தானோட செகண்ட் கேம்பஸ்.
2729 நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங், இதுவுமே நீங்கள் வைக்கலாம், கீழே வச்சுக்கலாம். 2673 ஸ்ரீ சக்தி காரமடை, 3795 எஸ்ஆர்எம் டிஆர்பி, எல்லாமே பிளேஸ்மெண்ட் முக்கியத்துவம் கொடுத்து தான் வச்சிருக்கேன் அந்த ஆர்டரில். ஓகேவா? அடுத்து வேல்டெக் ஹைடெக் 1122, அடுத்து 1307 ஜெருசலம், அடுத்து வந்து 1140 ஜேபிஆர் இன்ஸ்டியூட், ஜேபிஆரோட செகண்ட் கேம்பஸ், 1114 எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ், 2704 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, 2653 நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம், 2723 வெள்ளல்லார், அதுக்கப்புறம் 2715 நந்தா இன்ஜினியரிங் காலேஜில் 2 கேம்பஸ் இருக்குது, ரெண்டுமே 2752 2715 ரெண்டுமே வச்சுக்கலாம். அடுத்து 3805 தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூர், நல்ல காலேஜ், 2741 பிஏ, இது வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி கோயம்புத்தூர், கொங்குநாடு 3826 கேஎஸ் ரங்கசாமி கேஎஸ்ஆர் குரூப்ஸோட 26007 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தர்ஜாவூர் 3021 தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பாலக்காடு மெயின் ரோடு சிஎஸ்சி இசி வச்சுக்கோங்க 2743 நேருவோட செகண்ட் கேம்பஸ் 2755 பிஎஸ்ஆர் விருதுநகர் உங்களுக்கு 4965 ஐஎஃப்இடி 1408 இவ்வளோ ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 4917 ஏவிசி மயிலாடுதுறை ஒரே காலேஜ் இருக்கு 3801 அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம் 1316 பார்க் கனியூர் 2716 2634 எக்ஸல் நாமக்கல், அடுத்து 1452 பெரி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை, அடுத்து 1116 வெங்கடேஸ்வரா, இது வேற வெங்கடேஸ்வரா திருப்பாச்சூர்ல இருக்கிறது, அடுத்து 3806 இஜிஎஸ் பிள்ளை 3806 இஜிஎஸ் பிள்ளை, 3803 அஞ்சலையம்மாள் மகாலிங்கம் கடைசியில் வச்சுக்கலாம், 2610 முத்தையம்மாள், அடுத்து 2614 எஸ்எஸ்எம் காலேஜ், 2714 2609 மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ், அடுத்தது 2632 மகேந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அடுத்தது மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1409, அடுத்தது 1322 தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காஞ்சிபுரம், அடுத்த செங்குந்தார் 2617 காங்கேயம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருப்பூர் 2656 1237 வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருவள்ளூர் 2601 அதியமான் கிருஷ்ணகிரி 2621 இஆர் பெருமாள் மணிமேகலை 1339 மகாலட்சுமி டெக் கேம்பஸ் வளர்ந்து வர ஒரு கல்லூரி பார்த்துக்கோங்க, 1431 நியூ பிரின்ஸ்லி பவானி சென்னை, அடுத்த 4964 பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், 2731 ஆர்விஎஸ் கேம்பஸ் கோயம்புத்தூர், ஆர்விஎஸ்ல செகண்ட் கேம்பஸ் 2776 ஆர்விஎஸ் டெக்னிக்கல் கேம்பஸ், 1303 ஆனந்த் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் டெக்னாலஜி, 1233 ஆதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதுதான் கடைசி. ஸோ இந்த ஆர்டர்லேயே நீங்கள் வைக்கிறானதை வச்சுக்கலாம், இல்லை ஆர்டரை மாற்றிக்கலாம், அது உங்கள் இஷ்டம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த ஆர்டர் பக்காவாக இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ஓவரால் தமிழ்நாடு லிஸ்ட்டுங்க, சரிங்களா? இதில் எல்லா பிளேஸ்மெண்ட் நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்க கல்லூரியில் வச்சிருக்கேன். செகண்ட் ரவுண்ட் 135 to உங்களுடைய 171 முடி இருக்கிற ரேஞ்சுக்கு வச்சிருக்கேன், சரிங்களா? இப்போ நீங்க இது வந்து எவ்வளோ சாய்ஸ் வேணுமா நீங்க வச்சுக்கோங்க, நீங்க இதுல ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாமே வைக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி ராங்கா பண்ணக்கூடாதுன்னு பாருங்களேன். ராங்கா பண்ணக்கூடாது, நான் ராங்கா பண்ணக்கூடாது சொன்னேன். ஃபர்ஸ்ட் சிஎஸ்சி எல்லாம் வச்சுட்டு அதே காலேஜில் இசி வச்சா நல்ல காலேஜில் கீழே போயிடும். அதனால மேலேயே உங்களுக்கு வந்து அலர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், ஏதோ ஒரு காலேஜ் வந்து 3rd tier காலேஜ் வந்து மேலேயே அலர்ட் ஆயிடும். ஸோ சாய்ஸ் பில்லிங்ல இது ஒரு பிரச்சனை, மேலே வைக்கிறது எல்லாமே டாப் மோஸ்ட்டாக இருக்கணும். நீ பாட்டுக்கு மேலே வைக்கிறதுல ஏதாவது ஒன்று 3rd tier எடுத்து வச்சுட்டீங்கன்னா அது லாக் ஆகிடும், அப்புறம் பொறுப்பு இல்லை, பார்த்துக்கோங்க. அடுத்து இது ஒரு மெத்தட் ஆஃப் சாய்ஸ் பில்லிங் பாருங்கள். யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் சிஎஸ்சி இந்த மாதிரி வைக்கலாம். யூனிவர்சிட்டியில் சிஎஸ்சி செல்ஃப் சப்போர்ட், சிஎஸ்சி இருக்காது, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எம்ஐடி கேம்பஸ் சிஎஸ்சி செல்ஃப் சப்போர்ட், பிஹெச்சியில் சிஎஸ்சி செல்ஃப் சப்போர்ட், கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வச்சாச்சு, தியாகராஜா வச்சாச்சு. அப்புறம் திரும்ப பாருங்க, சிஇஜியில் இசி சிஎஸ்சி இந்த மாதிரி வைங்க. அடுத்து எம்ஐடியில் இசி சிஎஸ்சி, பிஹெச்சியில் இசி சிஎஸ்சி, சாரி இசிஇ இசிஇ. ஃபஸ்ட்டு சிஎஸ்சி வச்சுட்டேன், அதே காலேஜில் மூணு சாய்ஸ் தள்ளி அதே காலேஜில் இசி வைக்கிறேன். இப்போ சிஐடியில் இசிஇ, தியாகராஜில் இசி, பார்த்தீங்களா? ஜிசிடியில் சிஎஸ்சி வச்சாச்சு, பிஹெச்சி ஹைடெக்கில் சிஎஸ்சி வச்சாச்சு, சென்னை இன்ஸ்டியூட்டில் சிஎஸ்சி வச்சாச்சு, ராஜலட்சுமியில் சிஎஸ்சி வச்சாச்சு, குமரகூரில் சிஎஸ்சி வச்சாச்சு, ஸ்ரீ ஈஸ்வரில் சிஎஸ்சி வச்சாச்சு, கிருஷ்ணாவில் சிஎஸ்சி, ராஜலட்சுமி இன்ஸ்டியூட், பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வராவில் சிஎஸ்சி, கலைஞர் கருணாநிதியில் சிஎஸ்சி, கேபிஆரில் சிஎஸ்சி, வெங்கடேஸ்வராவில் சிஎஸ்சி, லாயல் ஐகாம் சிஎஸ்சி. இந்த மாதிரி நீங்கள் சிஎஸ்சியாக வச்சுக்கிட்டு நடுவில் நீங்கள் வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி இசி வச்ச இல்லையா, அந்த மாதிரியும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? நீங்கள் வந்து ரொம்ப கீழே கொண்டு போகாதீங்க. நீங்கள் வந்து ஏதாவது இப்போ மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் இசி வைக்கிற இடத்துல விஎல்எஸ்ஐ டிசைனும் வைக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஎஸ்சி வைக்கிறீங்கன்னா அங்கே ஐடி, ஏடிஎஸ், ஏஎம்எல், இப்போ சிஎஸ்சி இருக்குது பாருங்கள். சிஎஸ்சி இருக்குன்னா சிஎஸ்சிலையும் கோர்ஸ் பத்தாது, அப்போ சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சென்டர் கோர்ஸ் வந்து ஏராளமான கோர்ஸ் இருக்குது, அது வைங்க. ஸோ அது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரியும் பண்ணலாம். என்ன கேட்டால் இந்த மாதிரி பண்ணுறது பெஸ்ட்டு. ஒரே கல்லூரியில்
எவ்வளோ சாய்ஸ் கொடுக்க முடியுமோ கொடுங்க. அந்த ஆர்டர் கல்லூரிக்கு ஆர்டரை வச்சு கொடுங்க, கோர்ஸுக்கு ஆர்டர் வச்சு கொடுக்காதீங்க, கல்லூரிக்கு ஆர்டர் வச்சு கொடுங்க. ஓகேவா? ஸோ இது கரெக்டாக இருக்கும். ஸோ அது வந்து ஓகே, அது வச்சுக்கலாம். பட் ராங்காக வைக்கக்கூடாது. என்னது, எல்லாத்துலேயும் சிஎஸ்சி வச்சுட்டு அதே காலேஜில் கீழே இசி வச்சா நடுவில் என்ன ஆகிடும், ஏதோ ஒன்றத்துக்கும் ஆகாத காலேஜில் சிஎஸ்சி என்ன ஆகிடும், லாக் ஆகிடும். நீயே வந்து கேல்குலேஷன் பண்ணு, ஏதோ ஒரு காலேஜில் லாக் ஆகிடும். அதே மாதிரி நான் கொடுத்த லிஸ்ட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீயா ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறேன்னு சொல்லி ஏதோ ஒரு காலேஜ் வெப்ப பற்றியா, அதில் பிரச்சனை இருக்கலாம். இதெல்லாம் வரக்கூடாதுன்னா கண்டிப்பாக எங்ககிட்ட நீங்கள் வந்து டவுட் கேட்டுக்கலாம். 5 நம்பர் கீழே தரேன், இப்போ கூப்பிட்டா எடுக்க மாட்டாங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து உங்களுடைய சாய்ஸ் ஆர்டரை அனுப்பிச்சு அன்றைக்கி ஃபுல்லாக கேட்டுக்கலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2லலாம் போன வருஷம் 10,000க்கும் மேற்பட்டவருக்கு வந்து பணம் அடைஞ்சாங்க. இந்த வருஷமும் நீங்கள் வந்து அனுப்பிச்சு நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஓகே, இந்த சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்பவும் சொல்கிறேன், இதில் எல்லாம் நீ வச்சிருக்கு முன்னாடி இந்த டாப் காலேஜ் சிஇசி பிஎஸ்சி இதில் ஏதாவது ஒரு சீட் பிசி ஓசி இருக்காது, இருந்ததுன்னா வச்சுக்கோ. அதே மாதிரி எஸ்சி எஸ்சிஎஸ்டிக்கு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீ அதை வை. ஓகேவா? ஏன்னா இதுல எல்லாம் சீட் இருக்காது, சீட்டு மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் ஓவர் ஆகிடும். அதனால தான் இதுலேயுமே உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து சிஎஸ்சி இசி இருக்கும். நம்ம பிசி ஓசிக்கெல்லாம் முடிஞ்சு போயிடும். உங்களுக்கு ட்ரிபிளி வேணா இருக்கும், மெக்கானிக்கல் ட்ரிபிளி வேணா இருக்கும். இந்த ஒரு டாப் 10 காலேஜில் சொல்கிறேன், கலைஞர்லாம் சிஎஸ்சி முடிஞ்சிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இருந்ததுன்னா வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் என்ன கோர்ஸ் இருந்தாலும் இதை டாப்பில் வச்சு பண்ணிக்கோங்க. இதுதான் புத்திசாலித்தனம். டாப் காலேஜில் என்ன வைக்கணும், என்ன கோர்ஸ் கிடைச்சாலும் வைக்கணும். அடுத்தது வந்து சிஎஸ்சி இசி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வச்சுக்கோ, ரேங்க் ஏற்ற மாதிரி வர காலேஜ். அப்புறம் ரேங்க் அப்புறம் இருக்க காலேஜ் எல்லாமே ஒரு சேஃப்டிக்கு சிஎஸ்சி இசின்னு இந்த மாதிரி வச்சுக்கோ. சிஎஸ்சி இசி மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காத. உனக்கு மெக்கானிக்கல் வேணுமா, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், மெக்கட்ரானிக்ஸ் எல்லாம் சேர்த்து வை ஒரே காலேஜில். இல்லை உனக்கு இசி வேணுமா, இசிஇ, விஎல்எஸ்சி டிசைன், அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி வை, ட்ரிபிளி வை. இசியும் ட்ரிபிளி சிமிலர் கோர்ஸ் தான். இசிஇ ட்ரிபிளி வை, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் ஒரே காலேஜில் இப்படிலாம் வெய்யு. அப்போ தான் சாய்ஸஸ் அதிகமாகும், உனக்கான நல்ல காலேஜ் கிடைக்கும். சாய்ஸஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இனி உங்களுடைய சாய்ஸஸ் கரெக்டாக பண்ணுங்கள். நாங்கள் உறுதுணையாக இருப்போம். நீங்கள் எந்த தவறும் பண்ணக்கூடாது. எல்லா டைமும் வந்து உங்க கூட பேசுவோம். லைவ் வருவேன், ஆகஸ்ட் 3, 4, 5 லைவ் வருவேன். உங்கள் தப்புகளை சுட்டி காட்டுவேன். கண்டிப்பாக உங்கள் கூட இருப்பேன். எல்லாத்துக்கும் நல்ல சீட் கிடைக்கணும் நான் வேண்டிக் கொள்கிறேன். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சீட் கிடைக்கணும் நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், கோயம்புத்தூர் ஜோன், சென்னை ஜோன் அண்ட் உங்களுக்கு என்ன ஜோன் வேணுமோ, திருச்சி ஜோன், திருநெல்வேலி ஜோன், என்ன ஜோன் வேணுமோ சொல்லுங்கள், சாய்ஸஸ் ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஆனால் கோயம்புத்தூர் ஜோன், சென்னை ஜோன் கண்டிப்பாக வரும். அது எப்போ வரும்னா சண்டே, நாளைக்கு வந்துடும். இது வந்து இன்னைக்கு ஓவரால் லிஸ்ட்டு, இதை வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. சென்னை, கோயம்புத்தூர் நாளைக்கு வந்துடும். ஓகேவா? தேங்க்யூ.